ஓட்டு போடுற வரைக்கும் ஒரு பேச்சு, ஓட்டு போட்டோடனே அவங்க போய் ஒரு சேரில் உட்காந்து ஒரு அதிகாரத்தில் பேசுகிறது, அது வேற. அதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கே தெரியும்ல, இவங்க நல்லது செய்கிறாங்க, இவங்க நல்லது செய்யல. திமுகவில் ஓட்டு போடுறவன் திமுகவில் தான் ஓட்டு போடுவான், அதிமுகவில் ஓட்டு போடுறவன் அதிமுகவில் தான் ஓட்டு போடுவான். சீமானு அவ்வளோ பேசுகிறாருப்புல. அவர் நிறையா பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீமானுக்கு ஓட்டு போடலையா அப்படின்ட்டு. நல்லா பேசுகிறாருப்புல. அவர் பாதி பேர் பேச்சை ஒண்டி கேட்டுட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறாரு, அது வேற பிரச்சனை. அதே மாதிரி தான் விஜய் பேச்சை கேட்டுட்டு அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் செய்வானு. அவன் மொத்தம் திமுகவில் போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பான், ஏடிஎம்கேல போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் கட்சிக்கு போட போது தான் மீதி கட்சிக்கு போடுவானு. ஏடிஎம்கேக்கா சீமான் வந்து நல்லா பேசுகிறாருல, நல்லா ஒரு இதாக தான் இருக்காரு. அவர் பேச்செல்லாம் நிறையா கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு. இவங்க ஓட்டு போடணுமே. இப்போ நான் வந்து நானே என்ன எடுத்துக்கேன், எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். அங்கே போய் நின்று மிஷினில் டக்குன்னு மெயின் என்ன ஆகும், ஆஹா இவனுக்கு போடுறா அப்படின்னு நம்ம போடுவோம். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதான் நம்ம ஓட்டு போட போகிறோம், புரியுதுங்களா? அது மாதிரி தான் மக்களோட மனநிலை. இவனுக்கு போடுன்னு துணிக்கக்கூடாது, துணிச்சாலும் அவன் போட மாட்டான். கூட்டத்தோட கூட்டமாக 10 பேரை கூட்டிகிட்டு போனாலும் அதில் 2 பேர் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஒழியா 9 பேர் அவனுக்கு பிடிச்ச கட்சியில் தான் ஓட்டு போடுவாங்க. 8 பேர். பெண்களோட ஓட்டு வந்து ஒவ்வொருத்தவங்க வறுமையில இருப்பாங்க, காசு கொடுத்தா அவங்களுக்கு போடுவாங்க. இப்ப இருக்க மனநிலைக்கு வந்து சொல்ல முடியாதுங்க, எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா ஏகப்பட்ட கட்சி வந்துருச்சு, விஜய், ஏடிஎம்கே, டிஎம்கே பெரிய கட்சி, நிறைய கட்சி இருக்கு, அதனால பிரிஞ்சு வரும். பரவாயில்ல வளர்ந்துக்கிட்டு தான் வருது கட்சி, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொருத்தன் கட்சி திறந்தாலும் மக்களோட மனநிலை என்ன இருக்கோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவானே ஒழிய வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டான். அவன் மனநிலை ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, டிஎம்கேனா டிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, விஜய்னா விஜய்க்கு. அவன் மனநிலை என்ன இருக்கோ அதுதான் போடுவானே ஒழிய அதெல்லாம் மாற்றவே முடியாது.